அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எம்மை படைத்த நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு நாங்கள் எந்தளவு மாறு செய்கிறோம், அவனுடைய கட்டளைகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம், புறக்கணிக்கின்றோம். அவன் ஏவின விடயங்களுக்கு மாறான விடயங்களை நாங்கள் செய்கிறோம், அவன் தடுத்த விடயங்களை நாங்கள் விரும்பி செய்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்கள் மீது கோபப்படுவதில்லை. எங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் தருகிறான், உணவளிக்கின்றான், ஆடை தருகிறான், குடியிருப்பு வசதியை தருகிறான், அனைத்து விடயங்களையும் தருகிறான். நாங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி அவனிடம் மன்னிப்பு கேட்கும் நேரத்திலே அவன் மன்னிக்குகிறான், கருணை காட்டுகிறான். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எமக்கு யாராவது தீங்கிழைத்தால், எமக்கு யாராவது தங்கடங்கள் செய்தால், யாராவது எம்மை நோவினை செய்தால் நாங்கள் அவர்களை மன்னிக்க மாட்டோம். அவர்களை மன்னிக்க நாங்கள் பின்வாங்குவோம். அவன் அவ்வாறு செய்தானே, எவ்வாறு மன்னிப்பது? ஒரு தடவை செய்தின அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபாரத்துடைய நேரத்திலே அவர்களுக்கு மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மோசடியை செய்துவிட்டார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் கவலை அடைந்தார்கள், மிகவும் கஷ்டத்திற்கு ஆளாயினார்கள். அந்த நேரத்திலே அவர்களுடைய கோபத்தின் உச்சாட்டத்தினால் அவர்கள் கூறுகின்ற வார்த்தை, வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு செல்கிறார்கள், நான் மீண்டும் ஒரு முறை இந்த மிஸ்தாஹுக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன், அவருடன் நான் வியாபாரம் செய்ய மாட்டேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலாவுடைய கலாமாகிய திருக்குர்ஆனிலே ஒரு அத்தியாயம் இறங்கியது. அது என்ன தெரியுமா? வல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அவர்களை மன்னித்து அந்த விடயத்தை நீங்கள் புறக்கணியுங்கள், அந்த விடயத்தை மறந்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? இந்த குர்ஆன் ஆயத்தை கேட்ட நேரத்திலே சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி சென்று மிஸ்தாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மன்னித்து அவர்களை அரவணைத்தார்கள், அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள். என இஸ்லாமிய நெஞ்சங்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பிற மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து, அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து அந்த தவறை மறந்து வாழ்வதுதான் அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் விருப்பமான ஒரு விடயம், அல்லாஹ் தஆலாவுக்கு மிகவும் ஏற்றமான ஒரு விடயம். நாங்கள் அவ்வாறு இருந்தால் தான் அல்லாஹ் தஆலா உடைய மன்னிப்பும் இரக்கமும் நமக்கு கிடைக்கும். இதை கேட்கின்ற நேரத்திலே சிலர் கூறுவார்கள், தெரியுமா, எனக்கு நடக்கிற அநியாயம் இருக்கின்றது, எனக்கு நடக்கின்ற பிரச்சனை இருக்கின்றது, இந்த பிரச்சனையை இந்த ஹசரத்துக்கு கேள்விப்பட்டால், இந்த ஹசரத்துடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் அவர்களும் மன்னிக்க மாட்டார்கள். அவ்வாறு தான் கூறுவார்கள். அவ்வாறு